ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சும்மா உங்களை உள்ள உட்கார வச்சனோட லாஸ்ட் வீக்னா என்ன எல்லா நாளும் பண்டிகைன்னு உட்காந்து சந்தோஷமாவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாரு பிக் பாஸ். ஒரு பெரிய ட்விஸ்டா பயங்கரமான பிரச்சனை வீட்டுக்குள்ள வெட்டிக்குது அப்படின்னு தான் சொல்லணும். என்னாச்சு அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபைனல் வீக் வந்தாச்சு. ஃபைனல் வீக் வந்துருச்சுன்றதுக்காக சும்மா விட முடியுமா? அதுக்காக பிக் பாஸ் வந்து இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு எல்லாருக்குமே. நீங்கள் சும்மாலாம் உக்காந்துட்டு இருந்தால் இங்கே யாருமா பார்ப்போம்? ஃபைனல் வீக்குன்னு உடனே எல்லாருக்கும் ஒரு சலிப்பு தட்டி இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் சும்மாவே இருந்தீங்கன்னா யாரையும் எதுவுமே பண்ணலைன்னா அப்புறம் என்ன நடக்கிறது அப்படின்றதுனால இப்போ வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு பிக் பாஸ். என்ன அப்படின்னா, ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. எப்பயுமே ஒரு டாஸ்க் கொடுப்பார்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காரு. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒருத்தரும் என்ன சொல்லணும் அப்படின்னா, இப்போ கிட்டத்தட்ட 6 பேர் இருக்கீங்க நீங்கள் உள்ள. உங்களுடைய கேம் மற்றவங்களுடைய கேமை விட எப்படி பெஸ்ட்டாக இருக்குது, இவங்க என் கூட கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்றத எல்லாரும் முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தினேஷ் படிக்கிறாரு. இதுதான் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மாயா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, விஷ்ணு வந்து ரொம்பவே அசால்ட்டாக வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு நம்ம குளிர்காயலாம் இப்படி லைட்டாக போய் ட்ரிகர் பண்ணாரு அப்படியே பிளாஸ்ட் ஆகிடுவார், பயங்கரமாக வந்து கோவப்படுவார், கத்துவார். அந்த மாதிரி நான் என்றைக்குமே பண்ணது கிடையாது. அவருக்கோட கேமை உடைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. அவர் அந்த அளவுக்கு ஒரு வீக்கான பர்சன் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக சொல்கிறாங்க. அடுத்தது தினேஷ் வந்து அர்ச்சனாவை அட்டாக் பண்ணுறாரு. என்ன சொல்லி அட்டாக் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவோட ஒரு மூலி எப்பவுமே ஒரு ஹைலைட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டு முன்னாடி ஏறி போயிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க. அதாவது இவங்க ஒரு பிரச்சனை பண்ணாலுமே அது எந்த அளவுக்கு தெளிவாக அந்த பிரச்சனையை பண்ணணும், எந்த அளவுக்கு தெளிவாக அதை ஷோகேஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு தெளிவாக எல்லாருக்கிட்டையும் காட்டணும் அப்படின்றதுல வந்து ரொம்பவே தெளிவாக காட்டுவாங்க. அதுதான் அர்ச்சனா அப்படின்னு சொல்கிறார் தினேஷ். அடுத்தது மணி வராரு. மணி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அர்ச்சனாவை சொல்கிறாரு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி பெருசாக்குறாங்களோ, சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் சொல்லி பெரிய ப்ராப்ளம் ஆக்குறாங்களோ, இவங்க வந்து எதுவுமே சின்னதாகவே வச்சுக்க மாட்டாங்க, அதை ஊதி பெருசாக்கி ஸ்க்ரீன் முன்னாடி பெருசாக காட்டணும்னு நினச்சி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மணி வந்து அக்யூஸ் பண்ணுறாரு அர்ச்சனாக்கு. அர்ச்சனாக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல, என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே உக்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தது விஜய் வராரு. விஜய் வந்து சரியான ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிட்டாரு தினேஷை. என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து இது வரைக்கும் யார் யார் என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே ஒரு பேகேஜ் மாதிரி இன்னும் கேரி பண்ணிட்டு தான் இருக்கீங்க, அதை எந்த இடத்துலையுமே விடலை. ஏன்னா தினேஷ் எப்பவுமே சொல்கிறவர், நான் எப்பவுமே எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டேன், நான் எதுவுமே மனசில் வச்சுக்காம தான் ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு தான் இப்போ தினேஷ் வந்து சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நீங்கள் அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு தான் இருக்கீங்க, ஒருத்தர் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு தான் நீங்க எல்லா விஷயத்தையுமே பண்றீங்களே தவிர நீங்க எதுவுமே பண்ணாம கிடையாது. நீங்க வந்து எல்லாரையுமே பழி வாங்கிட்டு தான் இருக்கீங்க இப்போ வரைக்கும் அப்படின்றத தான் வந்து ரொம்ப கிளியரா சொல்றாரு. அர்ச்சனாக்கு பயங்கர ஷாக். என்னன்னா, இத்தனை நாள் எல்லாருமே நம்ம கிட்ட நல்லா பழகினாங்க, ஆனால் இன்னைக்கு பயங்கரமான அட்டாக் மோட்ல இறங்கிட்டாங்களே அதுவும் தினேஷ்லாம் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா தினேஷும் அர்ச்சனாவும் இத்தனை நாள் சண்டை போடாமே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஐயோ விட்டு கொடுத்து போகிறேன், அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். பட் ஃபைனலுக்கு வந்துருச்சு, இப்போ 2 பேருக்குமே பயங்கர காம்படிஷன் ஆயிடுச்சு. அர்ச்சனா இப்போ வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இன்னுமே அவங்க வந்து அட்டாக் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க கேம் விளையாடுறதே வேஸ்ட்டு, அவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறது வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷ் வந்து அட்டாக்கிங் மோடு வந்துட்டாரு. அவர் இதுக்கப்புறம் அர்ச்சனா தான் நம்மளோட டார்கெட்டை, அர்ச்சனாவை தான் அடிச்சு உடைக்கணும் அப்படின்ற மாதிரியான டார்கெட்டில் வந்து இப்போ அர்ச்சனாவை அடிச்சுட்டு இருக்காரு. இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ அர்ச்சனாவை அடிக்கிறதுனால அவங்களோட கேம் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எக்ஸ்போஸ் ஆவாங்க, அவங்க கோவப்படுவாங்க, அப்போ அவங்களோட வாக்குகள்லாம் சரியும், அப்போ நம்ம வின் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றதுனால இப்போ டார்கெட் பண்ணி தினேஷ் அடிச்சிட்டு இருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.